வானிலையில் சில மோசமான சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் காணப்படுகிறது. ஏன்னா அடுத்து வரப்போகிற 3 நாட்கள் 4 நாட்கள் மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. சாதாரணமா நமக்கு வந்து ஒரு மிதமான மழை, கனமழைன்னு வந்தா கூட ஓரளவு நம்ம சமாளிச்சிட முடியும். ஆனா ஒரு குறுகிய நேரத்துல ஒரு 2 நாள்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது மிக அதிகமான ஒரு மழை தான். 15லிருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சில மாவட்டங்கள்ல பதிவாக வாய்ப்பு இருக்கு. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தான் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா பதிவாக போகுது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி நிறைய பேர் சென்னையை விட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பி போயிருக்கீங்க. ஆனா மறுபடியும் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா அடுத்து வரப்போகிற 3 நாட்களுமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நாளாக தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அதிக இடங்கள், அதிலும் குறிப்பா கடலோர மாவட்டங்களில் அதிக இடங்கள்ல கனமழையும் ரொம்ப தீவிரமா பதிவாக போகுது. ஆகவே இந்த தீபாவளி பண்டிகை நாட்கள்ல பலரும், அதாவது லட்சக்கணக்கில் சொந்த ஊர்களுக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பி போயிருக்கிறாங்க. அப்போ மீண்டும் அவங்க திரும்பி வரும் பொழுது பாதுகாப்பாக வரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா பொதுவாக நமக்கு இந்த அக்டோபர் மாதங்கள்ல பருவமழை தொடங்கிய பிறகு நல்ல மழை பொழிவு, அதாவது ரொம்ப தீவிரமான மழையும் தென் மாவட்டங்களிலும் பதிவானது. அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலையும் பல பகுதிகளில் ரொம்ப அதிகமா பதிவானதை பார்த்தோம். புயல் வர வாய்ப்பு இருக்குமா, அதாவது அக்டோபர் இந்த கடைசி நாட்கள்ல புயலுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல வெறும் மழை மட்டும் தானா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதை பத்தி நம்ம சொல்றோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இனி வரும் நாட்கள்ல எந்த தேதியில மழை வருது, எப்போ நமக்கு எந்த அளவு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த 3 நாட்களும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக மிக அதிகமா இருக்கு. இன்றையிலிருந்தே நமக்கு மழை எப்படி இருக்கு, அதாவது தேதி வாரியாக அக்டோபர் 20 முதல் 23 வரைக்கும் தேதி வாரியாக, அதாவது இன்று முதல் நமக்கு மழை எங்கெல்லாம் நமக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி தேதி வாரியாக நம்ம பார்க்க போறோம். கேட்டு பயன்பெறுங்க. அக்டோபர் 20, அதாவது இன்று தமிழகத்தில் பகுதியாக பரவலாக விட்டு விட்டு கனமழை பெய்யும். அதாவது நாள் முழுவதும் மழைன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் மிதமான மழை மற்றும் கனமழையாக பகுதி பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்கும். எல்லா இடங்களிலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மழை அவ்வளவாக இருக்காது. பகுதியான மழையாக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் மழை பதிவாகும், அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துட்டு மீண்டுமாக நமக்கு மழை தொடங்கும். அதுவும் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மழை கிடையாது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம், பகல்ல கொஞ்சம் வெயில் வர வாய்ப்பு இருக்கு. காலை மற்றும் மாலை நேரங்கள் வேணா சில மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்யும். ஆங்காங்கே பகுதியா ஒதுக்கி நமக்கு மழை பொழிவு மிதமானதிலிருந்து கனமழையாக இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு எப்படிங்க இருக்கு? அக்டோபர் 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கொஞ்சம் மழை அதிகமான மாதிரி தெரியும். காரணம், தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிரு. 21ஆம் தேதிலாம் தாழ்வு பகுதி தமிழகத்தை கிட்ட நெருங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பகல் நேரங்களுக்கு பிறகு அக்டோபர் 21ஆம் தேதி பகல் நேரங்களுக்கு பிறகு, அதாவது மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த மழையினுடைய தீவிரம் நீங்க அதிகரிக்கிறத பார்ப்பீங்க. அக்டோபர் 21. அடுத்ததா இப்ப சொல்ல போகிற தேதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள். இந்த 2 நாளும் பள்ளிகளுக்கு விடுமுறை கிடைச்சிட்டா எங்களுக்கு 4 நாளா ப்ரோ அப்படிலாம் சொல்லி கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அக்டோபர் 20, 21 ஏற்கனவே நாங்கள் விடுமுறையில தான் இருக்கிறோம். இப்போ 22, 23 மழை வருமானு வேற கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்லிடுறோம். அக்டோபர் 22, 23 மிக மோசமான ஒரு மழை பொழிவு இந்த நாளில் தான் காத்திருக்குங்க. அதை தான் நம்ம வீடியோ, அதாவது இந்த வானிலை அறிக்கை சொல்ல முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தோம். சென்னையிலிருந்து வெளியூருக்கு போன மக்கள் மீண்டும் சென்னைக்கு வருகிற நாட்கள் தான் இந்த அக்டோபர் 22, 23. தீபாவளி விடுமுறை முடிந்து நமக்கு மீண்டுமாக சென்னைக்கு திரும்பி வரும் பொழுது ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அக்டோபர் 22, 23 இந்த 2 நாளும் மழை ரொம்ப மோசமா இருக்குங்க. சென்னையில மிக கனமழை வெளுத்து வாங்கும். தாழ்வான பகுதிகள்லாம் தண்ணீர்ல இருக்க போகுது. நமக்கு தெரியும் எந்தெந்த பகுதியெல்லாம் ரொம்ப தாழ்வான பகுதிகள், அதாவது ஆங்கிலத்தில் லோ லையிங் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. மிகவும் தாழ்வான பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது, மழை பதிவாகி வெள்ள தண்ணீர், அதாவது வெள்ளம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக கரை புரண்டு ஓடும். ஏற்கனவே இன்னொரு பக்கம் ஏரிகள்லாம் வேற நிரம்பிக்கிட்டு இருக்கு சென்னையில்.
இன்னும் நமக்கு இதே மாதிரி மழை வந்துட்டே இருந்ததுன்னா சீக்கிரமா எல்லா ஏரிகளில் இருந்தும் உபரி தண்ணீர் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கும். இந்த அக்டோபர் 22, 23 நேரடியாக நம்ம வரோம். எந்த மாவட்டத்துல மிக கனமழை வரப்போகுதுங்கிறத இப்ப நம்ம சொல்றோம். ஊர் பேரையும் சொல்றோம், மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. ஆகவே அக்டோபர் 22, 23 வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள்ல கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். இப்ப அந்த மாவட்டத்தினுடைய பேரை கொஞ்சம் பார்த்துடலாம். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள். சென்னை ரொம்ப பாதிப்புகள் அதிகமா இருக்கு. 22, 23, அதுக்கப்புறம் 25, 26, 27, 28, 29 என அந்த நாட்களிலும் மீண்டுமாக ஒரு மழை பொழிவுங்கிறது இருக்கும். வட சென்னை, தென் சென்னை முழுவதுமாகவே மிக கனமழை உண்டு 22, 23ல. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, இந்த பழவேற்காடு பகுதிகள், இன்னும் நிறைய சொல்லலாம். பள்ளிப்பட்டு, திருவள்ளூருடைய நகர பகுதிகள் மிக கனமழை காத்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த தாழ்வு பகுதி நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்றதுனால சென்னை ஒட்டி வந்துதான் இது கரையை கடக்க போகுது. சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடைப்பட்ட பகுதிகள், அதாவது சென்னை, நெல்லூர், மச்சிலிப்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா தெற்கு ஆந்திர பகுதிகளில் இன்னும் ரொம்ப மோசமான மழை பெய்யும். நம்ம தமிழக கடற்கரை ஒட்டி போகிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களிலும் பரவலான கனமழையானது நிச்சயம் வந்து கிடைக்கும். காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், வாலாஜாபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்கள்ல மிக கனமழை காத்திருக்கு. செங்கல்பட்டு, தாம்பரம், அதே மாதிரி கிளாம்பாக்கம் போன்ற பகுதிகள், மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மேல்மருவத்தூர், மதுராந்தகம், நிறைய இடங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இந்த பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிவு அதிகமாக பதிவாகும். திருப்போரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நிறைய இடங்கள் நம்ம சொல்ல முடியும். அது எல்லாமே கடலோர பகுதிகள், எல்லா பகுதிகளும் ரொம்ப அதிக மழை வாய்ப்பு காத்திருக்கு. சரி, இங்க மட்டும்தான் மழையான்னு கேட்டா இன்னொரு பக்கம் வேலூர்லயும் மழை புரட்டி போட போகுது. வேலூர், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அக்டோபர் 22, 23 மிக கனமழைக்கான வாய்ப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமாகவே கடும் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், வந்தவாசி, போலூர், சேத்பட்டு, ஆரணி, செய்யாறு எல்லா இடங்களிலும் கனமழை வெற்றி செய்ய போதுங்க. அதனால தொடர்ந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் நல்ல அதிக மழை வாய்ப்பு நிச்சயம் காத்திருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், வடகிழக்கு பகுதிகளிலும் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2-3 நாட்கள்ல நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். அப்போ கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த 4 முதல் 6 மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை கிடைக்கும். அப்போ மற்ற மாவட்டங்கள் என்னங்க மழையே வராதா, நாங்களாம் மழையை நம்பி இல்லையா அப்படிலாம் நிறைய பேர் கேட்காதீங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி நமக்கு வந்து இப்போ மிக கனமழை வந்து பெய்யக்கூடிய மாவட்டத்தினுடைய பேரை சொல்லியிருக்கிறோம். அதுக்காக சொல்லாத மாவட்டங்கள்ல மழையே வராது அப்படி அர்த்தம் கிடையாது. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து மிதமானதுல இருந்து கனமழையா பெய்யும். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் இங்கெல்லாம் மிதமானதுல இருந்து கனமழையாக பரவலாக தொடர்ந்து பதிவாகும். தென் மாவட்டத்திலையும் மழை விட போறதில்லை. அங்கேயும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற பல்வேறு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலையும் பரவலாக விட்டு நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரும். சரிங்க, மழை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எப்போதான் இந்த மழை முடிஞ்சு வெயில் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தேதி குறிச்சிக்கோங்க. அக்டோபர் 25, 26 தேதி நல்ல வெயில் வரப்போது, பயன்படுத்திக்கோங்க. நல்ல வெயில் கிடைக்கும், பகல் நேரங்களில் நல்ல வெயில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஏன்னா இத்தனை நாட்கள் மழையே வந்துகிட்டு இருந்தது, ஒரு வெயிலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சில பேர் கேட்டிருந்தீங்க. அதனால 25, 26 தேதிகளில் நல்ல வெயில் பகல் நேரங்களில் வரப்போகுது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த 2 நாள் வெயில் நல்லா வந்தாலும் மறுபடியும் அக்டோபர் 27லேருந்து 29 வரைக்கும் 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் மறுபடியும் பரவலாக தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிக்கும். அதனால 2 நாள் வெயில் வருதுன்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த மழை பொழிவுகள், அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. சென்னை திரும்பி வரவங்க ஜாக்கிரதையா வாங்க. மழை ரொம்ப அதிகம். பண்டிகை நாட்களிலும் மழை விடாமல் கொட்டி தீர்க்க நம்ம பார்க்கிறோம். இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் விட்டு பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் நிச்சயம் காத்திருக்கும்.